பாடசாலை, ஸ்கூல். இதுக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல மத்ரஸா, இதே போல அரபு நாட்டு பேச்சு வழக்கிலையும் மத்ரஸா என்றுதான் சொல்லுவார்கள். இதற்கு எப்படி வாக்கியம் அமைக்கலாம்? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல அன அஸ்ஹபு இலல் மத்ரஸா, அன அஸ்ஹபு இலல் மத்ரஸா, I am going to the school. நான் பாடசாலைக்கு செல்கிறேன். இத அரபு நாட்டு பேச்சு வழக்கில் சொல்றதாக இருந்தால் அன அரூஹ் மத்ரஸா அல்லது அன ராயிஹ் மத்ரஸா. இதே போல பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல ஜாமிஆ, ஜாமிஆ. இத அரபு நாட்டு பேச்சு வழக்கில் கல்ஃப் டயலக்ட்ல சொல்லுவாங்க ஜாமா. இதுக்கு எப்படி வாக்கியம் அமைக்கிறதுன்னு பார்ப்போம். أنا أدرس في الجامعة. أنا أدرس في الجامعة. அரபு நாட்டு பேச்சு வழக்கில் أنا أدرس في جامعة அல்லது أنا أتعلم في جامعة. இதே போல வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டல், இதுக்கு முஸ்தஷ்ஃபா என்று ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சொல்லுவாங்க. இதே போல அரபு நாட்டு பேச்சு வழக்கிலேயும் முஸ்தஷ்ஃபா தான். இதுக்கு எப்படி வாக்கியம் அமைப்பது என்று பார்த்தால் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல أنا أعمل في المستشفى. أنا أعمل في المستشفى. I work in the hospital. இதுக்கு அரபு நாட்டு பேச்சு வழக்கில் கல்ஃப் டயலக்ட்ல சொல்லுவாங்க أنا أشتغل في مستشفى. இது போன்ற பல விடயங்களை நாங்க கற்றுக்கொள்வதற்கு நம்ம மாடர்ன் அரபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து